ஹாய் கைஸ், வணக்கம். கிளாம்பாக்கத்தில் புதுசாக கட்டப்படுற ரயில்வே ஸ்டேஷன் ஒர்க் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் நிற்கிற லொக்கேஷன் வந்து ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். எக்ஸாக்டாக இந்த ஸ்டேஷன்லேருந்து டுவர்ட்ஸ் தாம்பரம் டைரக்ஷனில் ஒரு 800 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நடுவில் தான் புதுசாக கட்டப்படுற இந்த கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனோட லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. புதுசாக கட்டப்படுற இந்த ஸ்டேஷனுக்கு மொத்தம் 3 பிளாட்ஃபார்ம் வந்து வரப்போகுது. அதில் ஏற்கனவே டவுன்லைன் பக்கத்தில் பிளாட்ஃபார்ம் வேலைகள் வந்து, அதாவது அந்த காங்க்ரீட் ஃபென்சிங் மாதிரி அமைக்கிற வேலைகள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ நடுவில் அந்த மண்ணெலாம் நிரப்புற வேலைகள் பண்ணுறாங்க. ஒன்ஸ் இந்த வேலைகள் முடிஞ்ச பிறகு காங்க்ரீட் ஃப்ளோரிங் வேலைகள் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டைல்ஸ் அமைக்கிற வேலைகள் பண்ணுவாங்க. ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் ஷெல்டர், பேசஞ்சர்ஸ் உட்காரத்துக்கான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், லைட் ஃபெசிலிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டி, ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் எல்லாமே வந்து அமைப்பாங்க. இந்த ஸ்டேஷன் வந்து ஒரு ஆல்ட் ஸ்டேஷன், அதனால் மோஸ்ட்லி டிக்கெட் கவுண்டர் பில்டிங் மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஃபுட் ஓவர் பிரிட்ஜை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோட கனெக்ட் பண்ணுற மாதிரி பெடஸ்ட்ரியன் ஸ்கைவாக்கும் அமைக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் கிளியராக பார்க்கலாம், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோட அந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச் வியூ தெரியுதுன்னு நினைக்கிறேன் கிளியராக. பஸ் ஸ்டாண்டுக்கும் இந்த புதுசாக கட்டப்படுற ரயில்வே ஸ்டேஷனுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 300 - 400 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற வியூ தாங்க தேர்ட் லைன். தேர்ட் லைன் பக்கத்தில் செடிங்கெல்லாம் நிறைய இருந்தது, அதெல்லாம் இப்போ கிளியர் பண்ணிட்டு இப்போ மண் மட்டும் கொட்டியிருக்காங்க ஆரம்ப கட்ட வேலையாக. இன்னும் பிளாட்ஃபார்ம் அமைக்கிற வேலைகள் வந்து தொடங்கலை. இதில் என்ன ஒரு சிக்கல்னா, மொத்தம் இப்போதைக்கு 3 ட்ராக் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்க்குற எக்ஸ்ட்ரீம் ட்ராக் தான் டவுன் லைன், அதாவது சென்னை எக்மோர்லேருந்து டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு போகிற டைரக்ஷன். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ், இஎம்யூ ட்ரெயின்ஸ்லாம் அதில் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. சென்டரில் பார்க்குற லைன் வந்து அப் லைன், செங்கல்பட்டுலேருந்து டுவர்ட்ஸ் சென்னை எக்மோர் டைரக்ஷனில் போகிற இஎம்யூ ட்ரெயின்ஸ், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ், கூட்ஸ் ட்ரெயின்ஸ்லாம் அதில் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ரைட் சைடில் எக்ஸ்ட்ரீமாக பார்க்குற ட்ராக் வந்து தேர்ட் லைன், அதில் வெறும் இஎம்யூ ட்ரெயின்ஸ் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போது அந்த எக்ஸ்ட்ரீமாக லெஃப்ட் சைடில் இருக்க டவுன் லைன் பக்கத்தில் பிளாட்ஃபார்ம் வந்து அமைச்சிட்டாங்க. இப்போ மண்ணெலாம் நிரப்பிட்டாங்க, அது பிரச்சனை கிடையாது. அதுக்கு அந்த ட்ராக்குக்கு வந்து பிளாட்ஃபார்ம் கிடச்சிச்சு. அதே மாதிரி ரைட் சைடில் எக்ஸ்ட்ரீமாக தேர்ட் லைன் இருக்கிற அந்த லைனுக்கு பக்கத்தில் பிளாட்ஃபார்ம் அமைக்கிற அளவுக்கு அந்த மண்ணெலாம் நிரப்பிட்டாங்க. பட் சென்டரில் இருக்கிற அப்லைனுக்கு பிளாட்ஃபார்ம் அமைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. அதாவது டவுன் லைன் பக்கத்தில் அப்லைன் பக்கத்துலேயும் நடுவில் வந்து அந்தளவு ஸ்பேஸ் இல்லை. அதே மாதிரி அப்லைன் பக்கத்துலேயும் தேர்ட் லைன் பக்கத்துலேயும் நடுவில் பிளாட்ஃபார்ம் அமைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதுதான் வந்து எப்படி பிளான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ நீங்கள் கிளியராக பார்க்கலாம், டவுன் லைன் பக்கத்தில் புதுசாக அமைக்கப்பட்டிருக்க அந்த பிளாட்ஃபார்ம் வந்து நல்லா அகலமாக அமைச்சிருக்காங்க. 2 பக்கமும் அந்த காங்கிரீட் ஸ்லாப் போட்டிருக்காங்க, நடுவில் மண்ணெலாம் நிரப்பிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 250 மீட்டர் லென்த் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிளாட்ஃபார்ம் நல்லா அகலமாகவே அமைச்சிருக்காங்க. ஸோ இதே அளவு அகலமாக அமைக்கிற அளவுக்கு சென்டரில் இருக்க அப்லைன் பக்கத்தில் பிளாட்ஃபார்ம் அமைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் அந்தளவு இல்லை. அதாவது அப்லைனுக்கும் டவுன் லைனுக்கும் நடுவிலும் ஸ்பேஸ் இல்லை, அப்லைனுக்கும் தேர்ட் லைன் நடுவுலையும் அந்தளவு ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதுதான் வந்து எப்படி பிளான் பண்ண போகிறாங்கன்னு தெரில. பட் தேர்ட் லைன் பக்கத்தில் ஸ்பேஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த டாப் வியூவில் பார்த்துருப்பீங்க, மண்ணெலாம் நிரப்பியிருக்காங்க. ரீசெண்டாக பத்திரிகை செய்தியில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. இந்த ஸ்டேஷன் வேலைகள் வந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி பப்ளிக் யூஸ்க்கு ஓப்பன் பண்ண போகிறதா டார்கெட் வச்சுருக்காங்க. அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுவாங்க தான் எதிர்பார்க்குறேன். நான் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த டவுன் லைன் பிளாட்ஃபார்ம் வேலைகள் வந்து இந்தளவு முடிக்கலை. அப்போ தான் வந்து இந்த மண்ணெலாம் நிரப்புற வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 90% வேலைகள் வந்து முடிச்சிட்டாங்க டவுன் லைன் பிளாட்ஃபார்ம் வேலைகள் பொறுத்த வரைக்கும். இப்போ ஒரு மெயின் இஷ்யூவே இந்த சென்டரில் வர அப்லைனுக்கு தான் எப்படி பிளாட்ஃபார்ம் அமைக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் நான் லைவாக விசிட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, அது எந்தளவு அது சாத்தியமாக இல்லைன்னு தெரியல. பட் எனக்கு தோணுன ஐடியா வந்து நான் சொல்கிறேன். இப்போ தேர்ட் லைன் பக்கத்தில்
நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அந்த செடிங்கெல்லாம் கிளியர் பண்ண பிறகு இப்போ வெறும் கிரவுண்ட் லெவலில் எர்த் ஒர்க் மட்டும், அதாவது மண்ணு மட்டும் கொட்டியிருக்காங்க. இன்னும் பிளாட்ஃபார்ம் வேலைகள் வந்து தொடங்கலை. அந்த ஸ்பேஸை வந்து புது ட்ராக் தேர்ட் லைன் பக்கத்தில் ஒரு 250 இல்லை ஒரு 300 மீட்டருக்கு வந்து புது ட்ராக் போட்டுட்டு அந்த ட்ராக்கை வந்து தேர்ட் லைனாக ரீஅலைன்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ ஏற்கனவே இருக்க அந்த தேர்ட் லைன் ட்ராக்கை வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் லென்த்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த பழைய ட்ராக்கை கட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா அப் லைனுக்கும் தேர்ட் லைனுக்கும் நடுவில் வந்து காமன் பிளாட்ஃபார்ம், அதாவது ஐலேண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து அமைச்சிடலாம். அதனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அப் லைனில் வர ட்ரெயின்ஸும் அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண முடியும், தேர்ட் லைனில் வர ட்ரெயின்ஸும் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டைப்பில் வந்து பண்ணாங்கன்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். பட் பார்க்கலாம் அது எந்த அளவு பாசிபிலிட்டின்னு தெரியல. ரீசெண்டாக இந்த சென்னை எக்மோர் சென்னை பீச் 4th லைன் போடும் போதும் பார்க் ஸ்டேஷனில் அந்த மாதிரி ட்ராக் ரீஅலைன்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணுவாங்களா இல்லையான்ட்டு நம்மளுக்கு இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் தெரிஞ்சிடும். ஒன்ஸ் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பப்ளிக் யூஸ்க்கு ஓப்பன் பண்ண பிறகு உடனடியாக தாம்பரம் செங்கல்பட்டு இந்த செக்ஷனில் வந்து கூடுதலான இஎம்யூ ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணணும். அப்போ தான் வந்து பேசஞ்சர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போது ட்ரெயின் சர்வீஸ் ரொம்ப கம்மியாக தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க செங்கல்பட்டு டைரெக்ஷனில். ஹோப் ஒன்ஸ் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வேலைகள் முடிஞ்ச பிறகு அடிஷ்னல் இஎம்யூ ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி ஏற்கனவே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிற ஏர்போர்ட் கிளாம்பாக்கம் மெட்ரோ எக்ஸ்டென்ஷன் வேலைகளும் அட்லீஸ்ட் அடுத்த வருஷமாவது உடனடியாக தொடங்கணும். ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து இந்த மெட்ரோ ஃபேஸ் 2 வேலைகள் பண்ணும் போதே அந்த வேலைகளும் தொடங்கினா தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேசஞ்சர்ஸ்க்கு. ஏன்னா நாளுக்கு நாள் இந்த ஜிஎஸ்டி ரோடில் டிராஃபிக் வந்து அதிகமாக தவிர குறைய போகிறதில்ல. ஸோ கண்டிப்பாக மெட்ரோ கனெக்டிவிட்டி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு தேவை. ஒன்ஸ் இந்த மெட்ரோ வேலைகளும் முடிச்சிட்டாங்கன்னா பேசஞ்சர்ஸ்க்கு ஒரு மல்டிபிள் டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து கிடைக்கும். ட்ரெயின், மெட்ரோ, பஸ் கனெக்டிவிட்டி ஏற்கனவே இருக்குது. இதுதாங்க தற்போதைக்கு கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் நடக்கிற பிளாட்ஃபார்ம் ஒர்க்கோட ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். டவுன்லைன் பக்கத்தில் பிளாட்ஃபார்முக்கான அந்த கான்கிரீட் ஸ்லாப் அமைக்கிற வேலைகள் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பிளாட்ஃபார்முக்கான அந்த மண்ணெலாம் நிரப்புற வேலைகள் வந்து 90% முடிச்சிட்டாங்க. தேர்ட் லைன் பக்கத்தில் இப்போதைக்கு எர்த் ஒர்க் மட்டும் தொடங்கியிருக்காங்க. மண்ணெலாம் வந்து கொட்டியிருக்காங்க. இன்னும் சென்டரில் வர அந்த அப்லைனில் மட்டும் எப்படி பிளாட்ஃபார்ம் அமைக்க போகிறாங்கன்னு தெரியல. அது நம்மளுக்கு போக போக தெரியும். நன்றி, வணக்கம்.